ஷலோம் டியால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்திலே சில விண்ணப்பங்களை வைத்திருப்போம். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். எனக்கு இது நடந்தால் நல்லா இருக்கும், இந்த ஒரு தேர்வுல நான் ஜெயித்தா நல்லா இருக்கும், இந்த படிப்புல நான் வெற்றி பெற்ற நல்லா இருக்கும், இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த ஆசீர்வாதம் இந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன், இதை எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஜெபித்து கர்த்தரிடத்துல விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் பார்ப்பாரா? ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பங்கள். ஒருவேளை நாம் நம்மை விட அதிகமாய் ஒருவேளை விண்ணப்பம் வைத்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த நினைவுகளை நாம் என்னெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக எதையெல்லாம் நம் மனசுல வைத்து யோசித்துக் கொண்டிருக்கோமோ, இயேசுப்பா எனக்கு தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கோமோ, அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம், நம்ம என்னென்ன உயர்வுக்காக மேன்மைக்காக கர்த்தரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, மனதிலே அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவை யாவையும் நிறைவேற்றுவேன் என்று இன்னைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே நம்முடைய தேவனாய கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் இந்த நாளை மகிழ்ச்சியோடு துவக்கம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.